ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நிறைய சிஸ்டர்ஸ் பார்த்திங்க அப்படின்னா டைம் மேனேஜ்மெண்ட்டு பற்றி கேட்டுட்ருக்காங்க. அதுக்கு பார்த்திங்க அப்படின்னா, நான் இன்றைக்கி ஒரு நாள் காலையில் சமையல் பண்ணிகிட்ருக்கிற விலாகை எடுத்து அதில் என்னுடைய டைம் மேனேஜ்மெண்ட்டை பற்றி உங்களோட ஷேர் பண்ணிக்கலான்னு இருக்கேன். இந்த மாதிரி விலாக்ஸ் உங்களுக்கு பிடிக்குமா, இல்லை இந்த மாதிரி வீடியோஸ் போடலாமா அப்படிங்கிறதையுமே கமெண்ட்டில் கண்டிப்பாக சொல்லுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா, நான் காலை சமையல் பண்ணிகிட்டு இருக்கேன். அந்த இதில் அப்படியே என்னுடைய டைம் மேனேஜ்மெண்ட்டை ஷேர் பண்ணுறேன். இப்போ என்னுடைய காலை பொழுது பார்த்திங்க அப்படின்னா, ஒரு 5 மணிக்கு நான் முழிச்சிருவேன். 5 மணிக்கே முழிச்சிருவீங்களா அப்படின்னு சிலர் கேட்கலாம். 5 மணிக்கு தானே முழிக்கிறீங்க அப்படின்னு சிலர் கேட்கலாம். பட் என்னுடைய பழக்கம் பார்த்திங்க அப்படின்னா, ரொம்ப நாளாக 5 மணிக்கு எழுந்திருக்கிறது பழக்கம் ஆயிடுச்சு. உண்மையை சொல்லணும் அப்படின்னா, அந்த யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி நான் ரன் பண்ண ஆரம்பித்ததுக்கப்புறம் தான் இது கொஞ்சம் தொடர்ந்து நான் ஃபாலோ பண்ண ஆரம்பித்தேன். ஏன்னா அதில் கொஞ்சம் காலையில் தான் நான் மேக்ஸிமம் பார்த்திங்க அப்படின்னா வீடியோஸ் அப்லோட் கொடுப்பேன். அதனாலேயே பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் எர்லியராக எந்திரிக்க வேண்டியதாக இருக்கும். 5 மணிக்கு எழுந்திருக்கிறேன் அப்படின்னா ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு அதுக்கப்புறம் சிம்பிளாக ஒரு 10 நிமிஷத்துலேருந்து ஒரு 20 நிமிஷம் சிம்பிளாக எக்ஸசைஸ் நான் பண்ணிவிடுவேன். பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 6 மணி போல் நம்ம பக்கத்தில் ஒரு 1/2 கிலோமீட்டர்லேருந்து ஒரு 1 கிலோமீட்டரில் பால் கடையில் போய் வாங்கிட்டு வருவேன். அங்கே போய் வாங்கிட்டு வந்ததுக்கப்புறம் பால் காய்ச்சிட்டு பசங்களுக்கு ஹெல்த் ட்ரிங்க் மாதிரி கொடுத்துருவேன். நான் நல்லா ஸ்ட்ராங்காக ஒரு காஃபி போட்டு குடிச்சிருவேன். காஃபி குடிக்கக்கூடாது அப்படின்னு நினச்சாலுமே காலை பொழுது காஃபி குடித்தா தான் நல்லாயிருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. அதனால் நான் காஃபி குடிச்சிட்டு அடுத்தது என்ன பண்ணுவேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா, 6:30 மணி ஆகிடுது அப்படின்னா 6:30 மணிலேருந்து 8 மணி வரைக்கும் காலையில் என்னுடைய சமையல் வேலையை நடந்துகிட்ருக்கும். இதில் பார்த்திங்க அப்படின்னா காலையில் டிஃபனும் அதே மாதிரி லஞ்சும் ரெண்டும் அட் அ டைமில் நான் ப்ரிப்பேர் பண்ணுவேன். அப்படி பண்ணும்பொழுது பார்த்திங்க அப்படின்னா இடையில 6:30லேருந்து 7க்குள்ளே குழந்தைங்க பையன் ஒருத்தவங்க இருக்காங்க, பொண்ணு ஒருத்தவங்க இருக்காங்க. பொண்ணு பெரிய பொண்ணு அப்படிங்கிறதுனால அவங்களே எழுந்திரிச்சு ஸ்கூலுக்கு கிளம்பிடுவாங்க. பட் தம்பியை நான் தான் கொஞ்சம் ரெடி பண்ணி விடணும். அதனால் பார்த்திங்கன்னா இன் பிட்வீனில் அதையும் நான் சைட் பை சைடாக பார்த்துக்கிட்டே அவரையும் கிளப்பி விட்டு 8 மணிக்குள்ளே சமையலையும் முடிச்சுட்டு குழந்தைங்க 2 பேரும் வேனுக்கு அனுப்பிச்சி விட்ருவேன். இதில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு உண்மையாக சொல்லணும் அப்படின்னா, என்னுடைய குழந்தைங்க படிக்கிற ஸ்கூலில் காலையில் டிஃபனும் லஞ்சும் கொடுத்துருவாங்க. அதனால் பார்த்திங்கன்னா சமையல் எங்கள் வீட்டில் எனக்கும் ஹஸ்பண்டுக்கும் மட்டும்தான். அதனால் கொஞ்சம் சிம்பிளாகவே இருக்கும். ஏன்னா என்னுடைய மெனு பிளான் பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். அது ஹெல்த்தியாக பண்ணிட்டா போதும் அப்படின்னு நினச்சி நான் பண்ணிகிட்ருக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அந்த டிஃபனும் லஞ்சும் ஒவ்வொரு நாளும் பண்ணும்பொழுது எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் நிறைய பேருக்கு என்ன சமைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டென்ஷன் இருந்துக்கிட்டே இருக்கும். பட்டு நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, மறுநாள் என்ன சமைக்க போகிறோமோ அதற்கான ப்ரிப்ரேஷனை நைட்டே கொஞ்சம் முடிச்சு வச்சுருவேன். அது இல்லாமல் பார்த்திங்க அப்படின்னா வீக்லி ப்ரீ பிளானிங்கும் நான் முன்னாடியே பண்ணிடுவேன். அதே மாதிரி மெனு பிளான் கண்டிப்பாக ஒரு வாரத்திற்கு நான் ரெடி பண்ணி வச்சுருவேன் காய்கறிகள் வாங்கினதுக்கப்புறம். அதனால் பார்த்திங்கன்னா கொஞ்சம் எளிதாக தான் இருக்கும். 1.5 ஹவர்ஸ் அப்படிங்கிறது எனக்கு போதுமானதாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 8 மணிக்கு முடித்ததுக்கப்புறம் அப்படியே கிச்சனில் அப்படியே விட்டுட்டு போகாமல் கிச்சனில் பார்த்திங்க அப்படின்னா 8:30க்குள்ளே சைட் பை சைடில் கொஞ்சம் கொஞ்சம் பாத்திரத்தையும் நான் க்ளீன் பண்ணி போட்டுருவேன். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா 8:30லேருந்து 9:30க்குள்ளே பார்த்திங்க அப்படின்னா நான் ஆஃபீஸ் போகிறதுக்கு கிளம்பிடுவேன். கிளம்புனதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நான் 2 வீலரில் தான் மேக்ஸிமம் போவேன். அது ஒரு 1.5 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர்ஸ்குள்ளே தான் இருக்கும். அதனால் பார்த்திங்கன்னா வண்டியிலேயே போயிடுவேன். 2 வீலரில் போனதுக்கப்புறம் என்னுடைய ஒர்க்கு பார்த்திங்க அப்படின்னா 9:30லேருந்து 5:30 வரைக்கும் இருக்கும். அந்த ஒர்க்கை நான் அங்கே முடிச்சிருவேன். லஞ்ச் மோஸ்ட்லி நான் கொண்டு போயிடுவேன். வீட்டில் சாப்பிட்ற பழக்கம் இல்லை. அங்கே கொண்டு போகிறதுனால ஆஃபீஸ்லேயே சாப்பிட்டுட்டு ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு 5:30க்கு ரீச் ஆகிடுவேன். 5:30க்கு ரீச் ஆகிட்டேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்த உடனே ஒரு மாதிரி டயர்டாக இருக்கும். ஒரு 10 நிமிஷம் கண்டிப்பாக ரிலாக்ஸாக நான் உட்காந்துருவேன். அதுக்கப்புறம் பால் காய வச்சு திரும்ப ஒரு ஸ்ட்ராங்காக ஒரு காஃபி வித் ஏதாவது ஒரு சின்னதாக சிம்பிளாக ஸ்நாக்ஸ் இருக்கும். அதாவது மேக்ஸிமம் சுண்டல், வேர்க்கடலை அந்த மாதிரி இருக்கும்.
அது இல்லாமல் கடையிலையும் சில ஸ்நாக்ஸ் வாங்கிறதும் உண்டு. அதையும் வச்சு நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா சாப்பிட்டுக்குவோம். குழந்தைங்க எல்லோரும் சேர்ந்து உட்காந்து அதை சாப்பிடுவோம். அதுக்கப்புறம் 6 மணி ஆனதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நான் வரத்துக்கு முன்னாடி என்னோடய குழந்தைங்க வந்துடுவாங்க. வீட்டுக்காரங்க இருப்பாங்க. அவங்க வந்து கொஞ்சம் அவங்கள வந்து ப்ரெஸ் அப் பண்ண வச்சு ட்ரெஸ் எல்லாம் மாற்றி ரெடி ஆகிடுவாங்க. நான் வந்ததுக்கப்புறம் பால் காய வச்சு குடிச்சிட்டு நாங்கள் வந்து 6 மணி ஆன உடனே குழந்தைங்களுக்கான ஹோம்ஒர்க்கு அந்த விஷயங்கள் ஸ்டடீஸ் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா நான் தான் பார்த்துப்பேன். 8 மணி வரைக்கும் குழந்தைங்களோட உட்காந்துருப்பேன். இந்த 6 to 8ல் பார்த்திங்க அப்படின்னா குழந்தைங்களோட ஹோம்ஒர்க்கு அப்புறம் ப்ராஜெக்ட்டு இந்த மாதிரி ஒர்க்கெல்லாம் ஸ்டடீஸ் எல்லாம் பார்க்கும் பொழுதே சில சமயங்களில் என்ன பண்ணுவேன் அப்படின்னா நம்ம வந்து அடுத்து வீடியோ என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிற ப்ரீ பிளான் மட்டும் அந்த டைமில் வந்து கொஞ்சம் இடையில கேப்பில் வந்து நான் ரெடி பண்ணி வச்சுப்பேன். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா 8லேருந்து 8:30க்குள்ளே என்ன பண்ணுவோம் அப்படின்னா நைட் டின்னருக்கு வந்து ரெடி பண்ண ஆரம்பிச்சிருவோம். மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா சப்பாத்தி, அப்புறம் சிம்பிளாக தோசை, இல்லை அப்படின்னா உப்மா, அந்த மாதிரி அடை தோசை இந்த மாதிரி சிம்பிளாக தான் இருக்கும். அதனால் ஒரு அரை மணி நேரத்துக்குள்ளேயே அதை ரெடி பண்ணிவிட்டு 8:30லேருந்து 9க்குள்ளே வந்து சாப்பிட்ற மாதிரி 8லேருந்து 8:30க்குள்ளேயே மேக்ஸிமம் அப்போவே சாப்பிட்டு முடிக்கிற மாதிரி பிளான் பண்ணிவிடுவோம். அப்போது சாப்பிட்டு முடித்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 1/2 hour வந்து குழந்தைங்க 2 பேரும் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணுறதுக்காக விளையாண்டுட்டு இருப்பாங்க. 9, 9:15 அப்படிங்கும் பொழுது நாங்கள் வந்து பெட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துடுவோம். கூட்டிகிட்டு வந்து படுக்க வச்சுட்டு அவங்க வந்து ஒரு 9லேருந்து 9:30க்குள்ளே தூங்குற மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கிறோம். மேக்ஸிமம் அதுக்குள்ளே தூங்கிடுவாங்க. தூங்க வச்சதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா 9:30லேருந்து 10 வரைக்கும் வந்து என்ன பண்ணுவேன் அப்படின்னா நான் வந்து நோட்டில் எழுதுவேன். அதாவது யூடியூப் சேனலுக்கான வீடியோஸை வந்து எழுதுகிற ப்ராக்டிஸை வந்து நான் பண்ணுவேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தூக்கம் வராதா அப்படின்னு கேட்கலாம். இது வந்து நான் ரெகுலராக பண்ணுவேனா அப்படின்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் டயர்டாக இருக்க மாதிரி இருந்துச்சுன்னா நானுமே 9:30க்கெல்லாம் வந்து பெட்டில் வந்து படுத்துருவேன். சில நேரங்களில் கொஞ்சம் ஓகே பண்ணலாம் அப்படின்னா ஒரு 1/2 hour போகும், இல்லைனா 1 hour சில நேரம் போகும். அப்போ வந்து பண்ணுறது தான் என்னுடைய யூடியூப் சேனலுக்கான ப்ரிப்ரேஷன் எல்லாமே அந்த 10:30க்குள்ளே இருக்கும். இந்த டைமிங்கில் பார்த்திங்க அப்படின்னா வீக்லி ட்வைஸ் வந்து நான் வீடியோ மேக் பண்ணுறதுமே வந்து பண்ணிகிட்ருக்கேன். அதுக்கப்புறம் 10:30க்கு அஸ் யூஷுவல் தூங்கிடுறது தான். இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த சண்டேஸில் வந்து ஹேண்ட் வாஷ் கையில் துவைக்கக்கூடிய துணியெல்லாம் வாரத்தில் ஒரு நாள் மட்டும் நாங்கள் வாஷ் பண்ணிவிடுவோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதில் வந்து வீடு க்ளீன் பண்ணுறதெல்லாம் பண்ண மாட்டிங்களா அப்படின்னு கேட்கலாம். மாப்பிங்லாம் பார்த்திங்க அப்படின்னா வீட்டுக்காரங்க தான் வீக்லி ஒன்ஸ் வந்து பண்ணுவாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு 15 நாளைக்கு ஒரு முறை வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா பெட்ஷீட் வந்து வாஷ் பண்ணிவிடுவோம். அடுத்தது பார்த்திங்கன்னா வீடியோ மேக்கிங் அப்படிங்கிறது கரெக்டாக சொல்லணும் அப்படின்னா வீக்லி ட்வைஸ் வந்து நான் வந்து வீடியோ மேக் பண்ணிகிட்ருக்கிறேன் இப்போது வரைக்கும். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா வீடு கூட்ட மாட்டிங்களா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். வீடு கூட்டுறதும் பாத்திரம் வந்து விளக்கி வச்சுருக்கிற பாத்திரத்தை எடுத்து வைக்கிறதும் என்னோடய பொண்ணு தான் வந்து இது வரைக்கும் எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணிகிட்ருக்காங்க. அதே மாதிரி வீடியோ எடிட் பண்ணுறது, அப்லோட் பண்ணுறது இதெல்லாம் வந்து சாட்டர்டே சண்டேயில் கொஞ்சம் டைம் கொடுத்து அவங்கள வந்து நான் ஹெல்ப்பு கேட்பேன். அப்போ வந்து அவங்க பண்ணி கொடுப்பாங்க. ஆனால் ஒர்க்கிங் டேஸில் வந்து அவங்க கையில் வந்து மொபைல் கொடுத்து இந்த மாதிரி ஒர்க்கை வந்து பண்ண வைக்க மாட்டேன். ஏன்னா அவங்களுக்கு வந்து 7th ஸ்டாண்டர்ட் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் அவங்களோட ஒர்க்கு வந்து ஜாஸ்தியாக இருக்கும். அப்படிங்கிறதுனால அந்த ஒர்க்கை வந்து பண்ண சொல்ல மாட்டேன். சாட்டர்டே சண்டேஸில் கண்டிப்பாக அவங்க எப்போவாவது ஃப்ரீ ஆகுறாங்களோ அந்த டைமிங்கில் மட்டும் எனக்கு ஒரு 1/2 hourலேருந்து 1 hour வரைக்கும் எடிட்டிங்க்கும் அப்புறம் தம்ப்நெயில் ரெடி பண்ணுறது, அப்லோட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுறது இதெல்லாம் வந்து கொஞ்சம் எனக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. அதனால் எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா மந்த்லி ஒன்ஸ் வந்து என்னுடைய வீட்டில் வந்து ஒவ்வொரு ரூமாக பார்த்திங்கன்னா டீப் க்ளீனிங் அப்பப்போ நான் பண்ணிகிட்டே இருப்பேன். கிச்சனை பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் ஆர்கனைஸ்டாக வச்சுருக்கிறதுனால எனக்கு வந்து ரொம்ப டர்ட்டியாக அந்த மாதிரிலாம் இருக்காது. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா அந்த டாய்லெட்டில் க்ளீனிங் ஒர்க்கெல்லாம் இருக்குமே அதெல்லாம் எப்படி மேனேஜ் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ டாய்லெட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வந்து ரொம்ப டீப் க்ளீனிங் அப்படிங்கிறது இல்லாமல் ஒரு 5 மினிட்ஸ்லேருந்து 10 மினிட்ஸ் ஸ்பெண்ட் பண்ணோம் அப்படின்னா பாத்ரூமை வந்து நம்ம நீட்டாக க்ளீன் பண்ணிட முடியும். அதே மாதிரி வீக்லி ட்வைஸ் நான் பண்ணுறேன் அப்படின்னா வீக்லி ட்வைஸ் வந்து என்னோடய ஹஸ்பண்டும் பண்ணுவாங்க. இந்த மாதிரி அதே மாதிரி துணி எடுக்கிறது, துணி மடித்து வைக்கிறது இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா என்னுடைய பொண்ணு, என்னுடைய
ஹஸ்பண்டு எல்லாருமே வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க. அப்படி வந்து ஓரளவுக்கு அவங்களும் கூட இருந்து எனக்கு வந்து ஃபுல்ஃபில்லாக சப்போர்ட் இருக்கிறதுனால பார்த்தீங்க அப்படின்னா, என்னால் இந்த டைமை வந்து ஓரளவுக்கு என்னால் மேனேஜ் பண்ணி கொண்டு வர முடியுது. இப்படி தான் நான் வந்து ஒவ்வொரு நாளும் வந்து நகர்ந்துட்டுருக்கோம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா வீக்லி ஒன்ஸ் வந்து வெஜ்ஜு வாங்கிட்டு அதை வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கிறது. அடுத்தது வந்து வீக்லி ஒன்ஸ் வந்து ப்ரீ பிளானிங், அதாவது மாவு அரைச்சி வைக்கிறது, வெங்காயம் உரித்து வைக்கிறது, இஞ்சி பூண்டு பேஸ்ட் பண்ணி வைக்கிறது. இந்த மாதிரி ஒர்க்கெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா இந்த சாட்டர்டே சண்டேயில் நான் வந்து பண்ணி வச்சுப்பேன். எதெல்லாம் நம்மளால் முன்னாடியே ப்ரிப்பேர் பண்ணி வைக்க முடியுமோ அந்த விஷயங்களெல்லாம் அப்பப்போ நான் பண்ணி வச்சிட்டுறதுனால ரொம்ப வந்து எனக்கு சமையல் வந்து டைம் இழுக்காது. இந்த மாதிரி தான் நான் வந்து என்னுடைய டைமை நான் மேனேஜ் பண்ணிகிட்ருக்கிறேன். ஹெல்த் வைஸ் பார்த்திங்க அப்படின்னா இந்த சிம்பிள் எக்ஸசைஸு, அப்புறம் வாட்டர் வந்து ஓரளவுக்கு நிறைய எடுத்துக்கிறது. அது இல்லாமல் பார்த்திங்கன்னா என்கிட்ட குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா நம்மளால் எல்லாமே முடியும் அப்படிங்கிற எண்ணம் எனக்கு வந்து கொஞ்சம் கான்ஃபிடென்ட் லெவல் ஜாஸ்தி. அதனால் காலையில் எழுந்திரிக்கிறதா இருக்கலாம், இல்லை வேலைகள் செய்கிறதா இருக்கலாம், மற்றபடி என்ன ஒரு விஷயமா இருந்தாலும் என்னுடைய வேலைகளை பார்த்துட்டு இன்னொருத்தர் வந்து க்ரெடிட் கொடுக்கணும் அப்படின்னு எண்ண மாட்டேன். நானே பார்த்தீங்க அப்படின்னா ஓகே உன்னால் முடியும், நீ பண்ணிடு அப்படின்னு சொல்லி நான் பண்ணிகிட்ருப்பேன். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வேலைகள்லாம் பண்ணும் பொழுது எனக்கு வந்து ரிலாக்ஸாக இருக்கக்கூடியது எங்கள் வீட்டில் வந்து ஒரு ரேடியோ இருக்குது. ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி உள்ள ரேடியோ. அந்த ரேடியோவில் பாட்டு கேட்டுக்கிட்டே வந்து நான் பண்ணும் பொழுது எனக்கு சமையல் வந்து ரொம்ப ரிலாக்ஸாக நான் வந்து பண்ணுற மாதிரி இருக்குது. அது இல்லாமல் பார்த்திங்க அப்படின்னா ஏர்பட்ஸ் வந்து இருக்குது. அதுவுமே வந்து ஏதாவது குக்கு எஃப்எம்மில் வந்து ஸ்டோரிஸ் கேட்குறது, அல்லது வந்து இந்த மாதிரி டிப்ஸ் எல்லாம் கேட்குறது, புக்ஸ் ஏதாவது ஆடியோவாக கேட்குறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நான் வந்து என்னென்ன வேலைகள் பண்ணுறேனோ அப்போ டைம் எப்படி செட் ஆகுதோ அதுக்கு தகுந்த மாதிரி நான் வந்து பண்ணிப்பேன். இந்த மாதிரி தான் வந்து என்னுடைய டைமை வந்து ஷெட்யூல் பண்ணி நான் வந்து பிளான் பண்ணி பண்ணிகிட்ருக்கிறேன். இந்த மாதிரி பண்ணுறதுனால எனக்கு வந்து அது பெரிய விஷயமா என்ன இப்படி இருக்குது, இவ்வளோ வேலைகள் இருக்குது அப்படிங்கிற ஒரு சலிப்பு வந்து வராமல் நான் பண்ணிகிட்ருக்கேன். பார்க்குற வியூவர்ஸும் பார்த்திங்க அப்படின்னா நம்ம கையில் தான் எல்லாமே இருக்குது. நாம் வந்து கண்டிப்பாக ஷெட்யூல் பண்ணிட்டோம் அப்படின்னா அதை 100% எல்லோரும் ஃபாலோ பண்ண முடியுமா அப்படின்னா 100% இல்லை அப்படின்னாலும் 80லேருந்து 90% நம்ம வந்து அதை ஃபாலோ பண்ணோம் அப்படின்னாலே அது பெரிய சக்ஸஸாக முடியும். இப்போ பார்த்திங்கன்னா காலையில் டிஃபன் வந்து நான் பண்ணி முடித்த கையோடு என்ன பண்ணிவிடுவேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு 2 செகண்ட் வந்து டைம் எடுத்து அந்த அடுப்பை வந்து வாஷ் பண்ணி விட்டுருவேன். அதில் நான் வந்து வீக்லி ஒன்ஸ் மட்டும் என்ன பண்ணுவேன் அப்படின்னா டீப் க்ளீன் வந்து பண்ணிவிடுவேன். இந்த மாதிரி நம்ம தொடச்சி விடும்போது பார்த்திங்கன்னா அடுப்பு எப்போவுமே வந்து கொஞ்சம் நீட்டாகவே இருக்க மாதிரி இருக்கும். இந்த மாதிரி தான் நான் வந்து பிளான் பண்ணிகிட்ருக்கிறேன். இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கிற டைம் மேனேஜ்மெண்ட் டிப்ஸ் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பாருங்கள். இந்த மாதிரி விலாக்ஸ் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படிங்கிறத சொல்லுங்கள். இந்த மாதிரி விலாக்ஸ் போடலாம் அப்படின்னா நீங்கள் சொன்னீங்கன்னா நான் வந்து ட்ரை பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.